வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் கொலையாளியோட எபிசோட் 3 தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். போலீஸுக்கு பக்கத்தூர் கிணத்துல ஒரு வயசானவரோட டெட் பாடி கிடக்குதுன்னு தகவல் வர அவங்களும் அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அந்த வயசானவர் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் டெய்லியும் பிச்சை எடுக்கிற ஆள்னு. போலீஸ் உடனே அந்த பாடியை மீட்டெடுத்து அங்கே ஃபாரன்சிக் டீமையும் வர சொல்கிறாங்க. போலீஸ்க்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. இதையெல்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, இதை செய்யறது மனுஷனா இல்லை அமானுஷியமான? ரொம்ப குழம்பி போன நம்ம போலீஸும் பக்கத்தூர் மக்களை விசாரிக்க அங்கே ஃபாரன்சிக் டீமும் வந்து அங்கே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இறந்தவரோட சட்ட பாக்கெட்டில் ஒரு சாவி கிடக்குது. அதை எடுத்து ஃபாரன்சிக் டீம் போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. போலீஸ் அந்த சாவியை பார்த்துட்டு, நம்ம ஊர் தலைவர் சொன்னார்ல இதில் இருந்த 4-5 சாவியை காணோம்னு சொன்னதை ஞாபகப்படுத்தி மீண்டும் அவரோட வீட்டுக்கே விசாரணை பண்ண போகிறாங்க. அப்படியே இப்போ இந்த பக்கம் வந்தால் நம்ம ஹீரோ மணி வீட்டுக்கு வெளியே தன்னோட நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். சைக்கிளில் வந்த இன்னொரு ஃப்ரெண்டு பக்கத்தூர் கிணத்துல ஒரு பிச்சைக்காரனோட பாடி கிடக்குதுன்னு அதை போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோ மணியும் அவனோட மனைவி சாந்திக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு பக்கத்தூருக்கு கிளம்பி போக, அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோ மணிக்கு உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ மணியும் அவரோட மனைவி சாந்தியும் விசாரணைக்கு போகும்போது உள்ளே போகாதீங்கன்னு தடுத்த அந்த பிச்சைக்காரன் தான் டெட் பாடியாக கிடக்குறான். இப்போ நம்ம ஹீரோ மணிக்கு ரொம்ப பயமாகுது. இவர் ஏன் நம்மளை ஸ்டேஷனுக்குள்ளே போக வேண்டாம்னு சொன்னார், இவர் ஏன் இங்கே செத்து கிடக்கணும்னு வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி சாந்திக்கிட்ட நடந்தது எல்லாம் சொல்ல, அவளுக்கும் பயத்தில் முகமெல்லாம் வேர்த்துடுச்சு. இங்கே நம்மளை சுற்றி என்னென்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குதுன்னு சொல்லி அழுதுகிட்டே தன்னோட பொண்ணு தியாவை பார்க்க அவளும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த பக்கம் போலீஸ் நம்ம ஊர் தலைவரை விசாரிக்க போக, அவரும் வீட்டில் இல்லை, பக்கத்து வீட்டில் விசாரிச்சு பார்க்க மணி 3 மணி ஆகுது. அவர் தன்னோட விவசாய பூமிக்கு தான் போயிருப்பாருன்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ல, போலீஸும் உடனே அவரோட விவசாய பூமி இருக்கிற இடத்துக்கு போக ஊர் தலைவர் அங்கே ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காரு. போலீஸ் அவர்கிட்ட இந்த பிச்சைக்காரன் பாக்கெட்ல இருந்து எடுத்த சாவியை அவர்கிட்ட கொடுத்து, இது உங்களோட சாவியான்னு கேட்க, ஊர் தலைவரும் இது என்னோட சாவி தான், எங்க கிடைச்சதுன்னு அவரும் கேட்க, இது பக்கத்தூர்ல இருக்க ஒரு வயசான பிச்சைக்காரனோட டெட் பாடியில பாக்கெட்ல இருந்துச்சு, இது எந்த ரூமோட சாவின்னு போலீஸ் கேட்க, ஊர் தலைவரும் திருதிருன்னு முழிக்க, போலீஸ் உடனே அவரை ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு போக, ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சா அவருக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லிடுறாரு. போலீஸும் அவரை ரொம்ப அடிச்சு டார்ச்சர் பண்ணி கேட்கறாங்க. அப்பதான் ஊர் தலைவர் ஒரு உண்மையை சொல்றாரு, அந்த சாவி என்னோட இன்னொரு வீட்டோட சாவி, அது எப்படி அந்த பிச்சைக்காரங்கிட்ட இருந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, வேணும்னா அந்த என்னோட இன்னொரு வீட்டுக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அங்க போலீஸை கூட்டிட்டு போக, அப்படியே இந்த பக்கம் வந்தா நம்ம ஹீரோ மணி அவரோட மனைவி மகளோட அவர் மனைவி ஊர்ல நடக்கிற ஒரு திருவிழாவுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்காரு. அவரோட மனைவியோட ஊரு ஒரு 3 மைல் தூரம் இருக்கும். சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க அவங்க 3 பேரும். ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஆகிறது. சைக்கிள் பெடலை அழுத்தி அழுத்தி கால் வலிக்குதுன்னு ஒரு கல்லு மேல நம்ம 3 பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய்க்கலாம்னு உட்காந்து இருக்க, அந்த வழியா ஒரு ஜீப் ஒன்று கிராஸ் ஆகுது. அந்த ஜீப் அவங்கள தாண்டி போய் நின்று மீண்டும் பின்னால வருது. அந்த ஜீப்ல இருந்த ஒரு உருவம் இறங்கி வந்து நம்ம ஹீரோ மணிக்கிட்ட இந்த பக்கம் எங்கின்னு கேட்க, நம்ம ஹீரோ மணி அந்த சத்தத்தை கேட்டு தலையை தூக்கி பார்க்கறான். தூக்கி பார்த்ததும் சட்டுன்னு எழுந்ததும், சார் மனைவியோட ஊர்ல திருவிழா, அதுதான் குடும்பமா ஊருக்கு போயிட்டு இருக்கேன் சார்னு சொல்ல, நம்ம ஹீரோ மணி அந்த ஜீப்ல பார்த்தா 5 போலீஸும் நம்ம ஊர் தலைவரும் கையில விலங்கோட உட்காந்துட்டு இருக்காங்க. போலீஸும் சரி நாங்க அந்த ஊருக்கு தான் போறோம், இருட்டிடுச்சு பார்த்துவான்னு சொல்லிட்டு போலீஸும் கிளம்பிடுறாங்க. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மணியும் அவங்கள கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு உருவம் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்குது. அவங்க சைக்கிள்ல போக போக அந்த உருவம் பின்தொடர்ந்து வர, கொஞ்ச நேரம் போனதும் யாரோ நம்ம பின்னால வர மாதிரி தெரியுதுன்னு நம்ம ஹீரோவோட மனைவிக்கு தெரிய வர, உடனே திரும்பி பார்க்க ஒரு உருவம் தூரத்துல நின்றுகிட்டு இருக்கு. அவளும் பயந்து நம்ம ஹீரோ மணிக்கிட்ட சொல்லாம அவனை இறுக்கி பிடிச்சுக்கிறான். ஒரு வழியா மனைவியோட ஊருக்கு வந்துடுறாங்க. மனைவியோட வீட்டுல எல்லாரும் நல்லா விசாரிச்சு இவங்க 3 பேருக்கு சாப்பாடு பரிமாற, இவங்க 3 பேர் சாப்பிட்டுட்டு அப்படியே கோவில் பக்கத்துல இருக்க கடை வீதிக்கு போறாங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் வந்தா போலீஸும் ஊர் தலைவரும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுல யாருமே இல்லை. ஆனா எப்பவுமே ஆள் இருக்கிற மாதிரியே நல்ல லைட் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு பிரகாசமா இருக்கு. போலீஸும் உள்ள யாருன்னு இருக்காங்களான்னு ஊர் தலைவர்கிட்ட கேட்க, அவரும் இங்க யாருமே குடியில்லை, ஆனா ஆள் இருக்கிற மாதிரி எப்பயுமே லைட்ஸ் எல்லாம் எரியும், அப்பதான் யாரும் திருட வர மாட்டாங்கன்னு சொல்ல, அந்த சாவியை எடுத்து ஓபன் பண்ணி போலீஸும் ஊர் தலைவரும் உள்ள போக ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள மாடி மேல யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. போலீஸ் அந்த நடக்கிற சவுண்டை நோட் பண்ணிட்டு மேல யாரோ இருக்காங்கன்னு ஊர் தலைவரை பார்த்து கேட்க, ஊர் தலைவரும் யாரும் இல்லைன்னு சொல்ல, போலீஸும் சந்தேகத்தோட அந்த மாடிப்படியில ஏறி பார்த்துட்டு யாரோ ஒரு உருவம் போற மாதிரி தெரிய, போலீஸும் வேகமா அந்த உருவத்தை துரத்த, போலீஸ் திடீர்னு காலில் ஏதோ தடுக்கி கீழே விழ, என்னடான்னு பார்க்கும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் அங்க இறந்து கிடக்கிறார். போலீஸ்க்கு ஒரே அதிர்ச்சி. மீதி கதையை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி.